Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம இன்னைக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கான கஷாயம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஃபுட் ஐட் எதுவும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கான ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு இந்த சென்னா இல்லை அந்த டால் அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடும்போது முதுகு பிடிச்சிக்கும், வயிறில் அங்கங்கே குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கை கால் வலி, இந்த ஷோல்டர்லாம் சில பேருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேஸ்ட்ரிக்னால். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடித்தோம்னா நமக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். இது நாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். 2 to 3 ஸ்பூன்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையில் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே நாம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. எல்லாமே நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். ஸோ இப்போ வாங்க இதுக்கு என்ன தேவைன்றது பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 2 சின்ன சின்ன பால்ஸ், அதாவது கட்டி பெருங்காயம் சென்னா சைஸ், அதாவது மூக்கடலை சைஸ் 2 பால்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட 8 பல் பூண்டு இதை நாம் நல்லா தட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஜூஸ் நமக்கு சீக்கிரமாக தண்ணியில் இறங்கும். அதுக்காக நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெருங்காய கட்டியும் அப்புறம் பூண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ அதனால தான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே எல்லா கஷாயத்துக்குமே நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதோட சீரகத்தூள், அதாவது பவுட்ரு பண்ண சீரகம், இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இதுவும் சீக்கிரமாக தண்ணியில் கொதித்து அந்த ஜூஸ் நமக்கு இறங்கும். அதனால் இது 2 ஸ்பூன் சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணுறதுக்காக சீரகம், மிளகு இதெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதோட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் இதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சேர்க்குறது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் பெப்பர், இதுவும் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பவுடர் ஆட் பண்ண நல்லது. அடுத்தது மல்லி, இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஓமம், இதுவும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரே ஒரு கல் உப்பு, நம்ம எப்போவுமே எந்த கஷாயம் நம்ம வச்சாலும் ஒரே ஒரு உப்பு ஆட் பண்ணால் அந்த கஷாயத்துக்கு எப்போவுமே அந்த மருந்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் ஒரே ஒரு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதோட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது 400 ml இந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போது பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாயில் ஆகட்டும். சிம்மில் வச்சு நாம் இதை பாயில் பண்ணோம்னா அந்த ஜூஸ் நல்லா இறங்கி வரும். இதுக்கு நமக்கு ஆஃப் குவான்டிட்டியாக நல்லா ரெடியூஸ் ஆகி வரணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது காலையில் ஒரு 11 o'clock இல்லை எம்டி ஸ்டமக்கிலோட எடுக்கலாம். சில பேர் எம்டி ஸ்டமக்கில் சில பேர் எடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதாவது எந்த ஃபுட்டுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ ஒரு 2 hours கேப்பில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து இல்லை ஈவினிங்கில் கூட இதை குடிச்சிக்கலாம். இது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது வயிறு மந்தமாக இருந்தாலோ இல்லை பேக் பெயின், முதுகு பிடிச்சிருக்கும், வயிறு பிடிச்சிருக்கும், அந்த பிடிப்பு மாதிரி இருக்கும் வாயு தொல்லைனால், அதுக்கெலாம் இது ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட நல்லா கொதித்து நல்ல ஒரு ஆஃப் பார்ட்டாக நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிரப் எல்லாருமே குடிக்கலாம் வீட்டில். வாரத்தில் ஒரு நாள் இது குடித்தா ரொம்ப நல்லது. வயிற்று உபாதைகள்லாம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த இந்த சக்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் செடி இருந்தால் செடி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 டம்ளர் ஆட் பண்ணால் 1 டம்ளர் நமக்கு சுண்டி வந்திருக்கு. அவ்வளோ நம்மளோட கஷாயம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ நல்லா ஆற வச்சு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நம்ம இதை குடிச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நாம் இந்த மாதிரி கஷாயம்லாம் குடிக்கும்போது மருந்து மாதிரி குடிக்கக்கூடாது. நம்ம டீ மாதிரியோ இல்லை பால் நல்லா சிப் பண்ணி குடித்தோம்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் தேவையில்லை, ஏன்னா இது கசப்போ இல்லை மற்ற எந்த
ஆக்வர்டாக டேஸ்ட் இருக்காது. இது குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கூட இதை நல்லா வார்மாக எடுத்துக்கலாம். இது சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன்ஸ் 4 ஸ்பூன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இது நல்லது தான் வயிற்றுக்கு. நல்ல மந்தமாக சாப்பிட முடியாமல் இல்லை ஏதாவது ஃபுல்லாக சாப்பிட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது தான் இதை நல்லா குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு முதுகு பிடிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வாய் தொல்லைலாம் இருக்கும்போது இதை குடித்தோம்னா நல்லா நமக்கு உடம்புலேருந்து கேஸில் ரிலீஸ் ஆகிடும். நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே இது வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கஷாயம்தான். இது எல்லா பிள்ளைங்களும் குடிப்பாங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு கசப்பு தன்மை இருக்காது, காரத்தன்மை இருக்காது. நம்ம பெப்பர்லாம் ஆஃப் தான் ஆட் பண்ணுறோம். இந்த மஞ்சள் பெப்பர் எல்லாமே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது இதில். நமக்கு எதிர்ப்பு சக்தி உடம்புல உண்டு பண்ணும். அது மாத்திரம் இல்லை, வாய் தொல்லையிலிருந்தும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேஸ்ட்ரிக்கான கஷாயம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.